வெல்கம் பேக் டு மை சேனல் பிரபான் வீல்ஸ் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்ல உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் வரும். இன்னைக்கு ஒரு சின்ன vlog தான். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. இன்னைக்கு நானும் அம்மா தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். ஏன்னா அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாரு. இன்னைக்கு கொஞ்சம் ட்ரௌசியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மோல்டிங் எடுக்கிறதுக்காக இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. காலையிலேயே அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காலையிலேயே இன்னைக்கு போகணும். ஸோ அதனால காலையிலேயே கிளம்பி நானும் அம்மாவும் போயிட்டு மோல்டிங் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். இல்லை அந்த ரேடியேஷனுக்காக மோல்டிங் எல்லாம் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் மெஷர் பண்ணி வந்தாச்சு. எனக்கு இந்த ரேடியேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நார்மலா இருக்கவங்களால எழுந்திரிக்க முடியும், நார்மலா ஒர்க் பண்ண முடியும். அண்ட் எனக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுனால ரேடியேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் 45 days அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது 25 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதாவது 3 weeks கோர்ஸ் அண்ட் 5 weeks கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு 5 weeks கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 weeks அப்படின்னு சொன்னா 5 days per week. அப்போ 25 days 5 weeks போது 25 days ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். ஏன்னா அது டெய்லி காலையில் கொடுப்பாங்க. அதனால வீட்டில இருந்து போயிட்டு வர முடியாது. அண்ட் அதுவும் எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போதான் என்னோட சுவிச்சஸ் எல்லாம் கொஞ்சம் ஆறி இருக்கு. அந்த புண்ணெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஆறிடுச்சு இப்போ கொஞ்சம் கம்ப்ளீட்டா. இப்போ மறுபடியும் நான் ஆட்டோ ஏறி இறங்கி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். திரும்பியும் அதை விட்டுடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாக்டருமே அங்கேருந்து பண்ணுறது தான் சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் வீட்டுக்கு போகும்போது சம்டைம்ஸ் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா கஷ்டமாக போயிடும். ஸோ அங்கேயே இருந்தேன்னா அவங்க மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ஸ் அலோட் கிடையாது, யாராவது லேடிஸ் தான் கூட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா இருக்க முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயமே அம்மாவுக்கு தெரியாது. பேக் பெயின் தான் சொல்லி வச்சிருந்தேன். அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஷாக்கிங் நியூஸ்மே சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 ஸ்ட்ரோக்ல இருந்து கடவுள் கொரோனாயால பிழைச்சு வந்திருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு வரம் தான். அதனாலதான் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் கீமோ போட் சர்ஜரி அப்பவுமே அவங்க என்ன சர்ஜரி அப்படின்னு கேட்டாங்க. இந்த பேக் பெயின்க்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு தான் கீமோ போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ அவங்களுக்கும் அவேர்னஸ் பெருசா இல்லாதனால அவங்களும் நம்பிட்டாங்க. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அது தெரிஞ்சது. அதுவும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கேதர் பண்ணாரு அப்படின்ற மாதிரி. அதுவும் ட்ரெயின்ஸ்லாம் வேற வச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பார்த்து அவங்களே கேதர் பண்ணி அவங்களே கன்வின்ஸ் ஆகிக்கிட்டாங்க. ஏன்னா அது அதோட போயிடுச்சு, சர்ஜரி முடிஞ்சிடுச்சு இல்லையா, இனிமே பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அவங்களுக்கு அது பெருசா இம்பாக்ட் ஆகலை. இப்போ ரேடியேஷன்ல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ ரேடியேஷன்ல எனக்கு லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, லங் டிசீஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேடியேஷன் கொடுத்தா எனக்கு லங் டிசீஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை லங் டிசீஸ் வந்துடுச்சுன்னா பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்னு சொன்னா நீங்க சாட்டர்டே ஹை ரிஸ்க் கன்சர்ட்ல சைன் பண்ணுங்க, நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாட்டர்டே நானும் ஹஸ்பண்டும் போய் சைன் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு மைக் டாக்டர் கிடையாது, நுரையீரல் டாக்டர் பார்க்க சொல்லியிருந்தாங்க. அவரை போய் பார்த்தோம். அவர் கொஞ்சம் லங் எக்ஸசைஸ் பண்றதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதி கொடுத்துருக்காரு. அதை வாங்கிட்டு நான் உங்களுக்கு அது காட்டுறேன். அதுக்கப்புறம் பஃப் யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ தட் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வாங்கணும். அது ரெண்டுமே வாங்கிட்டு அது எப்படி சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் சாட்டர்டே நான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும். ஸோ இதுதான் என்னோட ஹெல்த் அப்டேட். ஸோ இப்போ ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிடலான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கு. வந்ததுமே அம்மா சாப்பிட்டாங்க, நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். பட் ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கு. ஃபீலிங் மீன்ஸ் கவலை கிடையாது, டயர்ட்னஸ். அது டயர்ட்னஸ் சொல்றதா இல்லை என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஸோ இப்போ ஒரு ஜூஸ் பண்ணி குடிக்கலான் இருக்கேன். ஸோ அதை வாங்க, அதை பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட சேனல்ல கிவ் அவே போயிட்டு இருக்கு. கிவ் அவே கரண்ட்ல இருக்கு. மந்த் எண்ட் வரைக்குமே கிவ் அவே இருக்கு. இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க.
ரூல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்படியே எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. வீட்டில் லெமன் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம போய் ஜூஸ் ரெடி பண்ணலாம். புதினா இலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா உப்பு தண்ணியில் வந்து அலசி எடுத்திருக்கேன். ஏன்னா ஜூஸ்க்கு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறோன்றதுனால நல்லா க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து சப்ஜா விதை வந்து 1 டேபிள் ஸ்பூன். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இது ட்ரிபிள் த குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. ஸோ அதனால் எல்லா ஜூஸஸ்லேயுமே வந்து இதை நான் மேக்ஸிமம் ஆட் பண்ணுவேன். ஸோ இது ஊறுற டைமில் வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக வந்து லெமன் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத வந்து ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் எனக்கு 2 லெமன் எடுத்துருக்கேன். 1 லெமனை தான் வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணி இந்த ஜூஸ் பிழிஞ்சு வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த புளிப்பு பத்தலைன்னு சொன்னால் நான் இன்னொரு லெமனையும் ஆட் பண்ணிப்பேன். பட் மேக்ஸிமம் வந்து 1 லெமனே போதும் ஒரு சர்விங்க்கு. ஏன்னா அம்மா வேணும்னு சொல்லிட்டாங்க, அப்பாவும் வேணும்னு சொல்லிட்டாரு. அப்பாவுக்கு வந்து கோல்டு வந்துடும். ஸோ அவர் வந்து ஜூஸ் அதிகமாக குடிக்க மாட்டார், இந்த மாதிரி கூலாக இருக்கிற ஜூஸஸ் எல்லாம். அண்ட் அம்மா இப்போ தான் சாப்பிட்டா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு வந்து கீமோ தெரப்பிலாம் பண்ணியிருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி குளிர்ச்சியாக ஏதாவது குடித்தா தான் வந்து உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லைனா வந்து பயங்கரமாக எரியுது, தோலெல்லாம் அப்படி எரியுது எனக்கு. ஸோ ஒன்று ஏசியில் இருக்கணும், இல்லைனா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும் கீமோ போடுறவங்க எல்லாம். ஸோ அதனால் வந்து நான் இப்போ ஜூஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ லெமன் ஸ்லைசஸ் வந்து 2 கட் பண்ணிவிட்டேன். மீதியை வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். என்ன ஷர்பத் பண்ண போகிறேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ லெமன் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். என்ன ஷர்பத் பண்ண போகிறேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதே தாங்க, குல்கி ஷர்பத் பண்ண போகிறேன். ஸோ வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி குல்கி ஷர்பத் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய சப்ஜா விதை வந்து ரொம்ப அழகாக ஊறி வந்துடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து சர்விங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லைஸ் வந்து லெமன் பீஸ் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு பச்சை மிளகாவை நல்லா கீறிட்டு போட்டிருக்கேன். கீறதை ஷூட் பண்ணல நான், அதனால் உங்களுக்கு காட்டல. அதுக்கப்புறம் நல்லா ஊறின சப்ஜா விதையை வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸ் வந்து அதில் ஊற்றிக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. துளசி இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா, பெரிய கிளாஸ், இதை விட ஒரு பெரிய கிளாஸை வச்சு இதோட டைட்டாக மூடிடுங்க. மூடிட்டு நல்லா குலுக்குங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கிளாஸ் வச்சு மூடிட்டு நல்லா குலுக்கி விடுங்க. ஸோ அந்த மாதிரி குலுக்கிறதுனால தான் வந்து இது குலுக்கி ஷர்பத். குலுக்கும் போது வந்து அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர், லெமனோட ஜூஸு அண்ட் அந்த புதினா ஃப்ளேவர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஜூஸோட மிக்ஸ் ஆகி செம்மையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஐஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்கும். எனக்கு இன்றைக்கி கை சரியில்லை அப்படின்றதுனால நான் வந்து ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா என்னால் வந்து குலுக்க முடியல. இது ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விடும்போதையும் வந்து நமக்கு அந்த பச்சை மிளகாவோட காரத்தன்மை, அதுக்கப்புறம் சர்க்கரை, லெமனில் இருக்கிற அந்த லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதோட புளிப்புத்தன்மை, அப்புறம் புதினாவோட வாசம், இது எல்லாமே வந்து சேர்ந்து அப்படியே செம்ம சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது மிக்ஸ் பண்ணும்போதே வந்து நமக்கு ரொம்ப 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 ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு வாசம் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக வந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சிடலாம். பாருங்கள், நம்மளோட குலுக்கி ஷர்பத் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து லெமன் வெஜ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த கோடைக்கால வெயிலில் வந்து உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் உடம்பு குளிர்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குல்கி ஷர்பத் ரொம்பவே குளிர்ச்சியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all. Bye-bye.